பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஹேர் மாஸ்க் தான் இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது 2 பொருள் தான். உங்களுக்கே அந்த பொருளை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சோறு, அதாவது சாதத்தை வந்து நல்லா சாதம் வந்து பாயில் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி 1 நாள் இல்லைன்னா 2 நாள் அப்படியே வச்சுட்டு அந்த சாதமும் அந்த தண்ணியும் சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கணும். இது வந்து நம்ம ஒரு ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ண போகிறோம். அது சேர்த்துட்டு அது கூடவே செம்பருத்தி இலையும் நல்லா வாஷ் பண்ணி அதில் சேர்த்துருக்கு. இது 2 பொருள் மட்டும்தான். அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நான் பக்கத்துலேயே வந்து இட்லிக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்மளோட ஹேர் மாஸ்க் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணலாம். எப்போவுமே போல் ஹேரில் வந்து நீங்கள் நல்லா ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் வச்சுட்டு 2ஆக பிரித்து நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா சிக்கு வந்து இல்லாமல் இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம எப்படின்னா அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து நம்மளோட ஹேருக்கு தான். ஏன்னா இது வந்து ஹேருக்கு ஒரு நல்ல கண்டிஷனிங், நல்ல பளபளன்னு இருக்கிறதுக்கு தான் இந்த ஹேர் மாஸ்க் வந்து இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் உங்களோட ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸ்ஸியாக இருக்குது, ரஃப்பாக இருக்குது, தொடும்போதே உடையுது அந்த மாதிரினா சொல்கிறவங்க இந்த ஹேர் மாஸ்க்கு இந்த 2 பொருளை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எந்த செலவுமே இல்லை. நம்ம வீட்டிலே இருக்கக்கூடியதை எடுத்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். அரிசி கழுவின தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அரிசி வடித்த சாதம், வடித்த கஞ்சியை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பழைய சாதம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி இருக்கோ, எவ்வளோ ஒரு சத்து கிடைக்குதோ, அதே மாதிரி தான் நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணும்போதும் அதில் வந்து கெராட்டின் இருக்குது. ஸோ நம்மளோட ஹேருக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு ஷைனிங், ஒரு பளபளப்பு கொடுக்கறது இந்த ஹேர் மாஸ்க்கு. இதில் தேவையான அளவு புரோட்டீன் சத்து இருக்குது. ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு பளபளப்பு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் இது சூப்பராகவே இருக்குங்க. அடுத்தது இதில் இன்னொரு பொருள் சேர்த்துருக்கும். அதுவும் ஒரு முக்கியமான பொருள் தான், செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். செம்பருத்தி இலையை வந்து நம்ம ஆயிலாக ரெடி பண்ணியும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் இதில் வந்து நிறைஞ்சிருக்கிற நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அதன் மூலமாகவும் நம்மளோட ஹேர் லாஸ் வரதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்திக்குன்னு ஒரு முக்கிய இடம் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரே ஹேர் இருக்கிறவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே சால்வ் பண்ணுறது இந்த செம்பருத்தி இலை தான். எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஈஸி. நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய இந்த 2 பொருளை வச்சு ஒரு ஹேர் மாஸ்க்கை ரெடி பண்ண முடியுமாங்கிறத இந்த வீடியோ மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன பலன்கள்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரியும் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இப்போ ஒரு சைடு தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். என் பொண்ணுக்கு லாங் ஹேர் இருக்கிறதுனால நம்ம செக்ஷனாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம கெராட்டினில் வந்து நம்ம எப்படி ஒரு க்ரீமை வந்து அப்ளை பண்ணுவோம், அதே மெத்தடு தான் இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஹேர் ஃபுல்லுமே படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலான ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே வந்து பன் போட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பன் போட்டுக்கலாம். பன் போட்டுட்டு நீங்கள் 20 மினிட்ஸ் இல்லைன்னா ½ அன் ஹவர் கூட நீங்கள் வந்து விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பன் போட்டாச்சு. இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம்.
ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ். ஆனால் ஹேர் பேக் அண்ட் ஹேர் வாஷ் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஹேர் பேக் போட்டு ஒரு வீடியோ நான் காட்டியிருக்கேன். இப்போ வந்து ஹேர் வாஷாக எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இப்போ நான் வந்து காட்ட போகிறேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. என்னோடய பொண்ணோட ஹேர் வந்து லாங்காக இருக்கிறதுனால இது 100 கிராம் அப்படியே நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நீங்கள் அரிசி இந்த மாதிரி ஊற வச்சுருப்பீங்களே அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்போ கஞ்சி சேர்க்கலாம் பாருங்கள். கஞ்சி இருக்கும்ல, சாதம் வடித்த கஞ்சி, அதையும் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தயிர், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை ஷாம்பு எப்படி போட்டு நீங்கள் குளிப்பீங்களோ அதே மாதிரி இதையும் அப்ளை பண்ணி நீங்கள் குளிச்சுக்கலாம். ஆஃப்டர் ஹேர் வாஷ் ஹேர் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா பளபளன்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈரமாக தாங்க இருக்குது. ஈரத்தோடையே உங்களுக்கு என்ன ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டணும். இன்னும் ஆறி போச்சுன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ ஈரத்துலேயே அந்த ஒரு ஷைனிங்காக அந்த பளபளப்பு இருக்குது. நம்மளோட ஹேர் பேக் அண்ட் ஹேர் வாஷ் வர நேச்சுரலாக போட்டதுனால அந்த மனமும் இந்த ஹேருக்கு வந்து எக்ஸ்ட்ராவே கூடியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.